நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாயந்தரம் ஆயிடுச்சே, இன்னும் ஏன் இவ வராம இருக்கா? அதோ அவளே வந்துட்டா. என்ன பாட்டி ஒரே டென்ஷனா இருக்கீங்க? நான் வரலன்னு பயந்துட்டீங்களா? பின்ன பயமா இருக்காதா? இப்ப மணி என்ன? 5 மணிக்கு வேலை முடிஞ்சது, நான் கிளம்பிடுவேன்னு சொன்னேன்ல. இப்ப மணி என்ன ஆச்சு? என்னதான் 5 மணின்னு சொன்னாலும் வேலையை முடிக்காம வர முடியாதுல்ல பாட்டி. அப்புறம் பஸ் பிடிச்சி இங்க வரைக்கும் வரணும்ல. அது எல்லாம் சரிதாம்மா. ஆனா நீ வர்ற வரைக்கும் நான் இங்க படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். எனக்கு நல்லாவே புரியுது பாட்டி. ஆனா நான் வேலைக்கு போகாம நம்மளால எப்படி வாழ முடியும்? எனக்கு எதுவுமே ஆகாது, நீங்க பயப்படாம இருந்தா போதும். சாயந்தரம் வரைக்கும் நான் சமாளிச்சு இருந்துடுறேம்மா. ஆனா இருட்டினதுக்கு அப்புறம்தான் எனக்கு பயமே வருது. இப்ப பாரு, ஏதோ வாங்க போனதுனால தானே இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன். நம்ம பிரகாஷன கடை வழியா நான் வரும்போது அவரை பார்க்காம என்னால வர முடியுமா? நமக்கு உதவி பண்ண பல பேரும் அங்க இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க வாங்க பாட்டி, நான் டீ வச்சு தரேன். இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல எனக்கு இருந்த பயம் போகட்டும். உன் அம்மாவும் இப்படித்தான் ஒரு நாள் காலையில கிளம்பி போனா. அதுக்கப்புறம் நடந்ததை நினைச்சா கஷ்டமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் நடக்கும்னு உங்களுக்கு தோணுதா பாட்டி? அம்மாவை கொன்னவங்க என்னையும் கொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவங்க என்னை கொன்றுவாங்க பாட்டி. போதும், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். தெய்வங்கிற ஒரு சக்தி இருந்ததுன்னா என்னை வேதனைப்படுத்த மாட்டார்னு நான் நம்புறேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. அதனாலதான் நான் ஏதேதோ சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் பேசுறத கேட்டு நீ பயந்துடக்கூடாது கிருஷ்ணா. சரி, அப்படின்னா நீங்க என் கூட வாங்க. நீ போன வேலை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அங்க இருக்கிறவங்க உன்னோட நல்லா பழகுனாங்களாமா? இல்லாமையா, நான் போன உடனே எல்லார் கூடயும் பழகிட்டேன். ஆனி அக்காவோட பொண்ணு தான் எனக்கு இப்ப இருக்க ஒரே ஃப்ரெண்டு. ஆனி ரொம்ப நல்லவதான். உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதனால அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கையில நான் இருக்கிறேன். வாங்க. இந்த கிருஷ்ணா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? நேரம் வேற ஆகுது. கிருஷ்ணா, அம்மாடி கிருஷ்ணா. இதோ வரேன் பாட்டி. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிற. எப்ப பாரு வேலை 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 தான். என்னையும் நீ வேலை செய்ய விடவே மாட்டேங்கிற. பாட்டி, நீங்க என்ன தூங்கவே இல்லையா? அது எப்படி? ராத்திரியில உன்னை தனியா வேலை பார்க்க விட்டுட்டு நான் எப்படி தூங்குறது? நான் வீட்டுக்குள்ள தானே பாட்டி இருக்கேன். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. எதிரிங்க எங்க இருந்து என்ன செய்வாங்கன்னு நம்மால கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, நீ அந்த கடைக்கு போய் அப்படி என்னமா பேசிட்டு வந்த? ஏற்கனவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது நேரத்தோட வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நான் காலையில தோசை ஊத்துறதுக்காக மாவு அரைச்சு வச்சுட்டு இருந்தேன் பாட்டி.
கையில என்னம்மா காயம்? எங்க காட்டு. ஐயோ, ஐயோ, இது ஒண்ணும் இல்ல பாட்டி. பேக்கரியில அவன் பக்கம் நிக்கும் போது தெரியாம சுட்டுருச்சு. ஐயோ சுற்றுச்சா? எங்க காட்டு. ஐயோ, காயம் ரொம்ப பெருசாலாம் இல்ல பாட்டி. இதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்கிறது இல்ல. பெருசா காயமாயிருந்தா என்ன பண்ணுவ? உனக்கு ரொம்பவே வலிக்குதா கிருஷ்ணா? அந்த நேரத்துல கொஞ்சம் வலி இருந்தது. அதெல்லாம் பரவாயில்ல பாட்டி. சின்ன குழந்தைங்களால கீழே விழாம நடக்க முடியுமா என்ன? நான் என்னோட வேலையை கத்துக்கணும்ல பாட்டி. கொஞ்சம் வலி இருந்ததா நான் கத்துக்கிட்டதை மறக்காம இருப்பேன். இருந்தாலும் நீ பார்த்து நடந்துக்கம்மா. ஒருவேளை இப்படியெல்லாம் நடந்தா கடவுள் அன்பளிப்பா கொடுக்க போறாரு. இத நீ பெருசா எடுத்துக்காம இருக்கிறது நல்லதுதான். ஆனா உனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம போனா எல்லாம் முடிஞ்சிடும்ல. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது பாட்டி. நம்ம வண்டியில அடிபட்டு செத்துருவோன்னு பயந்துட்டு இருந்தா நம்மளால ரோட்ல நடக்கவே முடியாது பாட்டி. போதும் போதும், என்ன நீ கேலி பண்ண வரைக்கும் போதும். பேசாம போய் படுத்து தூங்கு. காலையில நீ வேலைக்கு போகணும்ல. ரெஸ்ட் எடுக்காம என் வேலையை பார்க்கறதுனால தான் நிறைய விஷயத்த மறக்க முடியுது பாட்டி. அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது பாட்டி. வேலை செய்யும்போது நம்ம திமிர ஆசையெல்லாம் அதிகமாகும். ஒரு ரயில் வண்டி மாதிரி நம்ம மனசு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டேஷன்ல வண்டி நின்னாலும் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. நீ எதுக்காகம்மா உன் வாழ்க்கையை பணைய வைக்கணும்னு நினைக்கிற? எதையும் மனசுல நினைக்காம போய் படுத்து தூங்கு. ஒரு காலத்துல நாங்களும் எங்க அப்பாவும் ரயில் வண்டி மாதிரி ஓடிட்டே தான் இருந்தோம். எல்லார்கிட்டயும் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம போனப்போ அப்பா எங்களை கூட்டிட்டு திருட்டு ரயில் ஏறுவாரு. அந்த ராத்திரியில டிடிஆருக்கு மட்டும்தான் பயப்படுவோம். பல வாட்டி அவங்க கிட்ட மாட்டிருக்கோம். அப்பா அப்பா அம்மாவோட கண்ணீரையும் அப்புறம் எங்க 2 பேர் கண்ணில் இருக்க பயத்தை பார்க்கும்போது ஃபைன் போடாம டிடிஆர் அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விடுவாரு. ஒரு தடவை அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அப்படி ஒரு நிலைமையில வண்டியில போனேன்னா அதை மறக்கவே மாட்டேன். அப்ப அம்மாக்கு ரொம்ப காய்ச்சலா இருந்தது. ஒரு கப் காஃபியை கூட அம்மாக்காக வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா கையில பணமே இல்லை. பல தடவை பல வேடிக்கை கட்டி ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன். அம்மா மயங்க ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் நான் எதையும் யோசனை பண்ணல. என் தங்கச்சியோட கையை பிடிச்சிட்டு பாட்டு பாடவே தெரியாதண்ணா எதையோ பாடிக்கிட்டு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா நடந்து. போதும் கிருஷ்ணா, போதும். இதுக்கப்புறம் எதையும் நான் கேட்க விரும்பல. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். விஜயலட்சுமியையும் அவ பெத்த பிள்ளைங்களையும் தனியா தவிக்க விட்டுட்டு போன என் பையனுக்கு நான் நிறைய சாபத்தை கொடுத்திருக்கேம்மா. அவனால நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். தான் பிள்ளைங்களுக்காக விஜயலட்சுமி ஓடி ஓடி உழைச்சதை பார்க்கும்போது என் மகன் எங்க போனாலும் அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு என் மனசார அவனை திட்டி தீர்த்திருக்கேன். அதனாலதான் நீங்க 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. தயவு செஞ்சு இந்த பாட்டியை மன்னிச்சிருமா. அவங்க அம்மாவை கொலை பண்ண கூட தயங்காது. அந்த பிள்ளைங்களுக்காக தான் நான் சாபத்தை கொடுத்தேன்னு நினைச்சு பார்க்கறப்ப இந்த வேதனை என்னால தாங்க முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? அன்னைக்கு அப்பா விட்டு போனதுனால தானே நீங்க சாபம் கொடுத்தீங்க. அப்பா பண்ணது ரொம்ப தப்புன்னு அப்பாவோட மக நானே சொல்லுவேன். பொண்டாட்டியும் பசங்களும் இருக்கிற ஒருத்தர் கூட என் அம்மா ஓடி போயிருக்க கூடாது. அவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்புக்கான தண்டனையா எந்த தப்புமே பண்ணாத
நானும் என் துளசியும் சேர்ந்து அதை நிறையவே அனுபவிச்சிட்டோம். நான் பிறக்கும்போது அதிர்ஷ்டம் இல்லாம பிறந்தேன் பாட்டி. அதனால தானே எல்லாரும் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் நான் மட்டும் இப்பவும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். கிருஷ்ணா, உனக்கு எந்த குறையும் வராது. கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ உனக்கும் உன் அம்மாவுக்கும் துரோகத்தை பண்ணவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். நீ எதை பத்தியும் யோசிக்காம போய் படுத்து தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. படுத்துக்க. நான் கொஞ்ச நேரம் இங்க படுத்துக்கிட்டுமா பாட்டி? ஏமா இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீ எப்ப வேலைக்கு போவ? இது இப்ப முடிஞ்சிடும் பாட்டி. நீங்க சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிறதுக்குள்ள நான் முடிச்சிருவேன். கடைசியில நேரம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம நீ வேலைக்கு கிளம்பி போயிடுவ. இல்ல பாட்டி, நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். என்னால இப்போ எவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு போக முடியும்னு நிறைய ஐடியா இருக்கு. இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? நீ போனதுக்கு அப்புறம் இங்க எனக்கு என்ன வேலை இருக்கு? நீங்க இந்த வீட்டு குடும்ப தலைவியா இருந்தா மட்டும் போதும். இந்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன் பாட்டி. சரி சரி. காலையில சாப்பிடாம போக கூடாது, அவ்வளவுதான் வேணும். குட் மார்னிங். அட பிரபாகரன் முதலாளியா? குட் மார்னிங் முதலாளி. இங்க பாரு, நான் உன்கிட்ட நேத்தே சொல்லியிருக்கேன் என்னைய முதலாளின்னு சொல்லக்கூடாதுன்னு. ஐயோ சாரி முதலாளி. ஐயோ மறுபடியும் முதலாளின்னு சொல்லிட்டேன். இனிமேல் பிரபாகரன் அண்ணனே சொல்றேன். ஐயோ வேணாம், என்னைய பிரபான்னு கூப்பிட்டாலே போதும். ஓ சரி, இனிமேல் அப்படியே கூப்பிடுறேன். உனக்கு பூனா பிடிக்குமா? ஏன்னா நீ செடிக்கு தண்ணி ஊத்துறதுனால நான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த பூ பூக்கிற செடிகளை பார்த்தா எனக்கு பிடிக்கும். நாம தண்ணி ஊத்தாதால எந்த செடியும் வாடி போயிடக்கூடாது. உனக்கு வேணும்னா இங்க ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்கிடுற. இந்த இடம் பூரா நம்மளோடதுதான். எனக்கு தெரியும். நாங்க முதல் தடவை வந்தப்போவே நீங்க சொன்னீங்கல்ல, உங்க பொண்ணு இப்போ MBBS படிக்கிறாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓ, அவளை படிக்க வைக்கிறதுக்காக நான் படிக்க வைக்கல. என்னுடைய ஸ்டேட்டஸ் ஒரு கெத்தா இருக்கணும்னு நினைச்சுதான் 70 லட்ச ரூபா கொடுத்து சீட்டு வாங்கியிருக்க. சரிங்க, நான் கிளம்பட்டுமா? வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க பேக்கரி தானே? நீ எப்படி போயிட்டு வர? பஸ்லையா? ஆமா. அந்த பேக்கரி பக்கத்துல தான் எனக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. அது ஒரு டிராவல் ஏஜென்சி. நான் தினமும் காலையில அங்கிட்டு தான் போவேன். வேணும்னா நீ என் கூடயே வந்துரு, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே, நாங்களாம் ஏழைங்க, பஸ்ல போயிட்டு வந்துக்கிறோம். நானே உன்னை கூட்டிட்டு போறேம்மா, உனக்கும் ஒரு உதவியா இருக்கும்ல. தம்பி, வேணும்னா நான் உன் கூட வரேன் தம்பி. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, நான் அங்க போகணும். கால் முட்டையில தாங்க முடியாத வலி, அங்க போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கணும்னு சொல்றேன். நீ எப்பப்பா புறப்படுற? கரெக்டான டைம் சொன்னேன்னா நானும் ரெடி ஆயிடுவேன்.
அது நான் இன்னைக்கு போறேன்னு அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா பாட்டி? எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு பாட்டி. சரி, நான் கிளம்பட்டுமா? வரேன். அறிவு கட்டவ, நீ சீக்கிரம் போய் கிளம்புமா. ம். ஜாக்கிரதையா இருக்கணும், இவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். நீ செய்யறத பார்க்கும்போது நீ ஒரு அம்மாவா தான் தோணுது. அம்மாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நல்ல மகளாலையும் இதெல்லாம் பண்ண முடியும். சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கஷ்டமான சூழ்நிலையில ஒரு அம்மாவால குழந்தைங்களை எப்படி தூங்க வைக்க முடியும்? என்னை எப்படி எங்க அம்மா தூங்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் தங்கச்சி துளசிய அம்மா தூங்க வைக்கிறத நான் பார்த்துட்டே இருப்பேன். நோயாளியா இருக்க எங்க அம்மா கிட்ட இருந்து என் தங்கச்சிய வாங்கி அதுக்கப்புறம் நான் தான் அவளை வளர்த்தேன். ஆனா அவளை காப்பாத்த கூட என்னால முடியல. எனக்கு எல்லாமே தெரியும் கிருஷ்ணா. அதனாலதாம்மா என்னோட பொண்ணை நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். அவ அப்பா போனதுக்கு அப்புறம் நான் என் மகன் மேல ரொம்பவே வெறுப்பு காட்டினேன். என் பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். இருந்தாலும் என் மகன் மேல அதிகமா பாசம் காட்டவும் அன்பு காட்டவும் என்னால முடியாம போச்சு. ஆனா அவ எதிர்காலத்துக்காக நான் ரொம்பவே உழைச்சிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் தெரியும்க்கா, இந்த காலத்துல குழந்தைங்களுக்கு தான் பண்ணணும்.
பாசத்தை விட என்ன முக்கியம்னா அவங்க எதிர்காலத்தை நல்லா பார்த்துக்கணும். மற்ற குழந்தைங்க மாதிரி எந்த குறையும் வராம நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்கணும். இந்த உலகத்துல குறைகளால மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தா எனக்கு தெரியும்க்கா. சில சமயம் பாசத்தை விட பணம் தாங்க பெருசு. அது இருந்தாதான் வாழ முடியும். உன்னோட பேச்சு கேட்கும்போது என்னை விட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு தோணுதுமா. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. உனக்கு தெரியுமா, நான் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தைரியத்தை வெளியே காட்டிட்டு நிற்கிறேன். ஆனால் என்ன சொன்னாலும் எந்தவித கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ ஆசைப்படுறேம்மா. அப்போ வர தைரியம், அப்புறம் நம்பிக்கை, அதெல்லாம் ஒரு தனி சுகமா. கண்டிப்பா நடக்கும்க்கா. நீங்க வேணா பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் லாரன்ஸ் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவாரு. அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் கிருஷ்ணா. இருந்தாலும் என்னோட கண்கள் எப்போவுமே அவருக்காக தான் காத்துட்ருக்கு. வீட்டு மொட்டை மாடியில் என் பொண்ணு தூக்கிட்டு நடக்கும்போது நட்சத்திரங்களுக்கு நடுவில் அவங்க அப்பா இருக்கிறத நான் சொல்லவே மாட்டேன். ஒரு நாள் கண்டிப்பாக உன் அப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா இதுக்கப்புறம் வரவே மாட்டாருன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? எனக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணா. கடலுக்கு நடுவில் வச்சு தான் என் வீட்டுக்கார் காணாமல் போனார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்னதாம்மா பண்ணுறது? அவர் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இருந்தாலும் நான் காத்துட்ருக்கேன். இருந்தாலும் என் வீட்டுக்கார் போனதுக்கு அப்புறமா வாழ்க்கைனா என்னன்னு நான் கற்றுக்கிட்டு இருக்கேம்மா. சிரிச்சு சிரிச்சு கூடவே இருக்க பல பேருக்கு நம்மளோட நன்மை மட்டும் லட்சியம் இல்லைம்மா, அவங்களுக்குள்ள வேற முகம் இருக்கு. உன் மேல இருக்க பாசத்தினால தான் இதை நான் சொல்றேன். எனக்கு நல்லாவே புரியுதுக்கா. என் அம்மாவோட ஆத்மா தான் உங்ககிட்ட என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நான் என்னைக்குமே உங்க கூட தான் இருப்பேன். டிஓஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லையே மோகன்தாஸ். நீ மறுபடியும் போய் பார்த்தியா என்ன? ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டதுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இத்தனை நாள் ஆனதுனால விசாரணையிலையும் புதுசாக எந்த முன்னேற்றமும் இல்லாததுனால நாம் அங்கே போய் கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை நடத்தி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். உழைப்பாளி வந்துட்டாங்களே, இப்ப ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. இப்பெல்லாம் இவ்வளவு பார்க்க கூட முடிய மாட்டேங்குது. கேலி பண்ணாதீங்க பிரகாஷனா. நான் உங்க கடை வழியா தானே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நாம எப்போ பார்க்காம இருந்திருக்கோம்? நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன் பாப்பா. கிருஷ்ணா, அப்புறம் எப்படிமா இருக்குது வேலையெல்லாம்? எல்லாம் கற்றுக்கிட்டியா? கத்துக்கிட்டே வரேன் சார். ஆனி அக்காக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா இல்லை, ஆனி என்கிட்ட என்ன சொன்னான்னா, கிருஷ்ணா இப்போ என்னுடைய தங்கச்சி மாதிரின்னு. அது என்னுடைய பாக்கியம் சார். உங்க எல்லாரையும் இந்த ஊர்ல பார்த்ததும் உங்களால ஆனி அக்காவை பார்த்ததும் நான் செஞ்ச புண்ணியம் தான் சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.